வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரீட் அண்ட் ரீல் தமிழ். இது கொஞ்சம் சினிமா நிறைய புத்தகம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இத்தனை நாளாக ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு மட்டும் இருந்துட்டு இப்போ ஏன் ஒரு யூடியூப் சேனல், ஒரு வீடியோ மீடியம் எதுக்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வி உங்களில் பல பேருக்கு இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் அதிகப்படியாக ரீச் ஆகக்கூடியது கண்டென்ட்ஸ் வீடியோஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சூழலில் நாம் வெறும் எழுத்தாக எழுதிக்கிட்டு மட்டும் இருந்தால் அது பல பேரை போய் ரீச் ஆகாது. முக்கியமாக இந்த வருஷம் புத்தக கண்காட்சியில் நான் முக்கியமாக நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இளம் வாசகர்கள் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் அப்படின்றதும் அவங்க சரியான ஒரு இடத்த போய் ரீச் பண்ணுறாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ எந்த புத்தகங்கள் தேர்வு பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் முழிச்சிக்கிட்டு புத்தக கண்காட்சிக்கு வராமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் நாம் அந்த வாசிப்பை பரவலாக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த மீடியத்தை நோக்கி போகிறாங்களோ அதே மீடியத்தை நோக்கி நாம்ளும் நகர்ந்தால் என்ன அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கொஞ்சம் நாளாகவே எனக்கு போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வருஷம் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ண அந்த ஒரு தாக்கம், இன்ஃப்ளூயன்சர்ஸுடைய தாக்கமும் புத்தக கண்காட்சியில் நேரடியாகவே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ அதனால் ஒரு டிஜிட்டல் மீடியம்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் சினிமாவும், அதாவது சினிமான்னா இப்போ புதுசாக வரக்கூடிய படங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஆனால் பழைய படங்கள் நம்ம கவனிக்க தவறுன, ரொம்பவுமே நடிப்பு திறமையை காமிச்ச, அதே மாதிரி அது ஒரு நல்ல ஒரு தருணங்களை கொடுத்த சில படங்களில் நம்ம கவனிக்க தவறி இருப்போம். அந்த மாதிரியான சில படங்களையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான். அதுபோக நம்ம ஒரு சில சுவாரஸ்யமான டாக்குமெண்ட்ரிஸ், இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரிஸும் இருக்கும், ஒரு சில தமிழ் டாக்குமெண்ட்ரிஸும் நிறையா யூடியூப்பில் இருக்கும், வேறு ஒரு சில நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான தளங்கள்லாம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரிஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தொடர் பயணத்துக்கான ஒரு தொடக்கமாக தான் இந்த யூடியூப் சேனலை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாசிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வாசிப்பாங்க. வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பழைய காலத்து விகடன், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், அந்த மாதிரியான தீபாவளி மலர், அந்த மாதிரி 70களில் வந்த புத்தகங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாவலையே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பவுண்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களே எங்கள் அம்மா, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதில் வர்றது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தச்சு அதை பவுண்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் சின்ன சின்ன கதைகள் படிக்கிறது அப்படின்றதெல்லாம் தொடங்குச்சு. அதன் பிறகு கொஞ்ச நாள் தீவிரமாக ஆன்மீகத்து பக்கத்தில் திரும்பினதுனால ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவியார் அவங்களுடைய புத்தகங்கள் நிறையா படிக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஒரு ஏஜில் பார்த்திங்கன்னா ஓஷோ ஒரு பெரும்பான்மையான ஒரு இடத்த பிடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்த பிறகு 2011-12 அப்படின்ற வாக்கில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக புத்தக கண்காட்சிக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு தான் தீவிர இலக்கியம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வர ஆரம்பித்தோம். தீவிர இலக்கியம் அப்படின்னா ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ நம்மளுடைய மண் சார்ந்து இருக்கக்கூடிய கதைகள், நம்ம மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கதைகள், அதை வெகுஜன எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஆரம்பித்தேன். ஸோ வெகுஜன எழுத்தாளர்களில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எல்லா புது வாசகர்களுக்கும் இருக்கிற மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்தது தான். ஸோ அவருடைய தேசாந்திரி அந்த மாதிரியான புத்தகங்கள்லேருந்து தான் ஆரம்பித்தது. அதன் பிறகு ஜெயமோகன், ஜெயகாந்தன், அதுக்கப்புறம் பிரபஞ்சன், கீரா, அந்த மாதிரியான எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அப்படியே படிப்படியாக வாசிட்டு வர ஆரம்பித்தேன். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஃபேஸ்புக்கில் வாசிப்பை நேசிப்போம் குழுமத்தில் வருடாந்திர மாரத்தான் போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கும். எப்பயுமே எல்லா வருடமுமே நடக்கும். அது நான் கிட்டத்தட்ட 2019-20களிலிருந்து வாசித்து அதில் பதிவு எழுத ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எழுதக்கூடிய பதிவுகளை என்னுடைய பர்சனல் பக்கத்துலேயும் பதிவேற்றிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அந்த குரூப்புக்குள்ளே கிடைக்கிற ரீச் கூட நம்மளுடைய பர்சனல் பக்கத்துக்கு கிடைக்காது.
ஏன்னா எழுதி அதை வந்து படிக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருகி போயிட்டாங்க. எல்லாருமே வீடியோ ஷார்ட் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எழுத்தை படிக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம எழுதுறது ஒரு பக்கம் அது ஒரு தொடர் செயல்பாடாக இருந்துக்கிட்டு இருக்கட்டும், அதே நேரம் நம்ம பேசி நம்ம படித்த புத்தகங்களை பற்றி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோவாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமாக்களுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து நம்ம அதை கன்சியூம் பண்ண போகிறதில்ல. ஒரு அளவிலான கம்மியான ரொம்ப ரேரான படங்களை தான் பற்றி தான் பேச போகிறோம். மேஜர் கண்டென்ட் வந்து புத்தகங்கள் பற்றி தான் பேச போகிறோம். புத்தகமும் இலக்கியங்களும் பற்றி தான் பேச போகிறோம். வரலாற்று சம்பந்தமான புத்தகங்கள், சுயசரிதைகள் அதெல்லாமே வந்து நிறையா பார்க்கலாம். மனித வரலாறு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா வாழ்காவில் இருந்து கங்கை வரை புத்தகம் இருக்குது. சேப்பியன்ஸ் புத்தகம் இருக்குது. சேப்பியன்ஸ் புத்தகம்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் அப்ரோச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வாழ்காவிலிருந்து கங்கை வரையும் ஒரு சிலர் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிச தலைவர்களான கார்ல் மார்க்ஸ், அப்புறம் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மானுடவியலை வந்து எந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணாங்க, ஸோ பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி அவங்களுடைய கண்ணோட்டத்தில், மார்க்சிய கண்ணோட்டத்தில் எப்படி அதை வந்து உணர்ந்தாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். அதே போல் தமிழுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு களம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திரு முகமது யூசுப் அவர்கள் எழுதக்கூடிய டாக்கு ஃபிக்ஷன் வகையிலான நாவல்கள் வந்து நிறையா இருக்குது. அதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கதைக்குள்ளே புகுத்தி அந்த கதைக்களத்துக்குள்ளே அதோடய ட்ராவல் பண்ண வைக்கிறது தான் டாக்கு ஃபிக்ஷன் வகை. அது வந்து தமிழுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு புதுசு. ஸோ அவருடைய படைப்புகள் எல்லாமே டாக்கு ஃபிக்ஷன் வகையிலான இருக்கும். அதாவது இப்போ நம்ம தலைப்பு வாரியாகவே வந்து விஷயங்கள், அதாவது புத்தகங்களை வந்து தேர்வு பண்ணலாம். அப்படி பார்த்திங்க அப்படின்னா குழந்தை இலக்கியம் இருக்குது, சுயமுன்னேற்ற நூல்கள் வந்து நிறையா வந்து வெளியாகிருக்கு. அது தமிழ்லேருந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கும் வந்திருக்கு. தமிழ்லேயே கூட நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் சிறுகதை தொகுப்பும் நாவலும் வந்து நம்ம நார்மலாக வாசிக்கக்கூடியது தான். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பெண்ணியம் சார்ந்த படைப்புகள் நிறையா இருக்குது. பெண் எழுத்தாளர்கள் எழுதிய படைப்புகள் இருக்குது. அதே போல் கட்டுரை தொகுப்புகள் நிறையா இருக்குது. அரசியல் கட்டுரை தொகுப்புகளாக இருந்தாலும் சரி, வேறு விதமான கட்டுரை தொகுப்புகளும் வந்து நிறையா கிடைக்குது. நாட்டார் வழக்கியல் சார்ந்த, நாட்டுப்புறவியல், நாட்டார் வழக்கியல் சார்ந்த தோ பரமசிவன், ஆகா பெருமாள் போன்ற எழுத்தாளர்கள் எழுதிய படைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பழந்தமிழ் இலக்கியங்கள், அதாவது சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், அந்த மாதிரி பழைய பழந்தமிழ் இலக்கியங்கள், 10 பாட்டு 8 தொகை நூல்கள், அந்த மாதிரியான இதுக்கான உரை, அந்த மாதிரி படித்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்மீகம், புராணம், இதிகாசம், ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பௌத்தத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதில் ஆன்மீகத்தில் அது கவர் பண்ணலாம். அதே மாதிரி உலக இலக்கியம், மொழிபெயர்ப்பு, அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாகவே படிக்கிறது தான். அடுத்து பயண இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மரபே ஒன்று இருக்குது. பயண இலக்கியம் வந்து ஏகே செட்டியார்லேருந்து ஆரம்பித்து ராகுல சாங்கிருத்தியாயன் நிறையா எழுதியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து பல பயண இலக்கியம், இப்போ எஸ்ரா கூட பயணம் பற்றி நிறையா வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த மாதிரி வரலாறு சார்ந்து கவிதை தொகுப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் கல்விசார் நூல்கள் நிறையா இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி, உலக அளவுலேயும் சரி நடக்கக்கூடிய கல்வி புலத்தில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸை பற்றி கல்விசார் நூல்களே வந்து நிறையா நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி காமிக்ஸ் படிக்கலாம், மானுடவியல் படிக்கலாம். பக்தவச்சல பாரதி ஃபார் எக்ஸாம்பிள், மானுடவியலுக்கு வந்து பக்தவச்சல பாரதி அவர்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை வரலாறு, சுயசரிதை, நேர்காணல்கள், அறிவியல், இயற்கை, சூழலியல் பற்றின புத்தகங்கள். சூழலியல் பற்றி பார்த்திங்கன்னா கோவை சதாசிவம் இருக்காங்க, நக்கீரன் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் நாடகங்கள் நிறையா வெளியே வந்திருக்கு. அதை பற்றி ஒரு வெளிச்சமே பாய்ச்சப்படாத ஒரு துறை வந்து நாடகங்களை மேக்சிமம் நாடகங்கள் வந்து ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு டாபிக் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் நாடகங்கள் வாசிச்சிருக்க மாட்டோம், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நாடகங்கள். அடுத்து சமூக நீதி மாதிரியான தலைப்புகள், அதில் வந்து பெரியார் வருவார், அண்ணா வருவாங்க, கலைஞருடைய எழுத்துக்கள் வரும். அந்த மாதிரி சமூக நீதி பற்றியும் படிக்கலாம். அந்த மாதிரி கலைசார் படைப்புகள்,
ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான டாபிக் வைஸில் வந்து நம்ம புத்தகங்கள் கிடைக்குது. அதை படித்து நம்ம அதை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய திட்டம். நிறைய கிரிட்டிக்கலான வார்த்தைகள் இருக்குது. சரியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், மேஜிக்கல் ரியலிசம், அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல், அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து கிரிட்டிக்கலான வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அதனாலேயே வந்து விலகி போகிறவங்க வந்து நிறையா இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய புரிதல் வந்து நம்ம வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி போகும்போது நம்மளுக்கு இதை பற்றின ஒரு புரிதல், ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி உலக இலக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லியோ டால்ஸ்டாய், தஸ்தாயெவ்ஸ்கி, அந்த மாதிரியான மிகப்பெரிய எழுத்தாளர்கள், கதே, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி எழுத்தாளர்கள், மாசோயிசம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸை ஃபார்ம் பண்ண மாசோ, அவருடைய எழுத்துக்கள், அந்த மாதிரி நிறைய உலக எழுத்தாளர்களும் வந்து நம்ம தமிழ் பரப்பில் வந்து வாசிக்கப்படாமல் இருக்காங்க. அதாவது மாடர்ன் லிட்ரேச்சரில் வந்து நிறையா படிக்கிறாங்க மக்கள். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தற்காலத்தில் எழுதக்கூடிய அந்த ஒரு படைப்புகள் வந்து இப்போ நிறையா விற்பனை ஆகுது, நல்லாவும் படிக்கிறாங்க. ஆனால் டால்ஸ்டாயவோ ஒரு தஸ்தாயெவ்ஸ்கியவோ வந்து படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த இங்கிலீஷுடைய ஸ்டாண்டர்டே வேறு. ஆனால் இப்போ அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே தமிழ்லேயும் வந்து நிறைய நல்ல மொழிபெயர்ப்புகளே மூலத்துக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய மாதிரி நிறைய மொழிபெயர்ப்புகள் இப்போ கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகளை பற்றின இன்ட்ரோக்களும் வந்து நிறையா நம்ம பார்ப்போம். நானே வந்து தனியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால் இதே சேம் வேவ் லென்த் இருக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய நண்பர்களை வந்து ஒருங்கிணைச்சி ஒரு கலந்துரையாடல் மாதிரியும், முடிஞ்சால் ஏதாவது எழுத்தாளர்களை பேட்டி காண்றது மாதிரியும், மொழிபெயர்ப்பாளர்கள், எழுத்தாளர்கள் அவங்கள வந்து நேரம் கிடச்சதுன்னா அவங்கள்ட்ட பேசி பேட்டி எடுக்கிறது மாதிரியும் பிளான்லாம் இருக்குது. அதே மாதிரி சிறுவர் இலக்கியத்தில் குழந்தைகளுக்கான கதைகளை வந்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளானும் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய ஐடியாக்கள் வந்து எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து நண்பர்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கமும் ஆதரவும் தான் எங்களை வந்து மேலும் மேலும் வளர வைக்கும். தமிழ் இலக்கியத்தை நம்ம ஒன்றும் பெருசாக வளர்த்துற போகிறது கிடையாது. அதை வந்து பரவலாக்கணும். அது இலக்கியம் அப்படின்றது ஒரு சாராருக்கு மட்டுமானது கிடையாது. இலக்கியம் மட்டும் இல்லை, சினிமாவும் கூட சேர்ந்து இலக்கியத்தோட ஒரு இலக்கியம் தான் ஒரு மோஷன் பிக்சராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்டடாக ஒரு விஷயம் இருக்கிறது தான் சினிமாவில் வந்து பிரதிபலிப்பாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டுமே வந்து இந்த தண்டவாளம் மாதிரி தான், இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி தான் இலக்கியம், சினிமா அப்படின்றதும். நிறைய படங்கள் வந்து எடுக்கப்படுறதும் வந்து புத்தகங்கள்லேருந்து எடுத்தும் கூட நிறையா படங்கள் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்காகவே புத்தகம் எழுதக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டையுமே வந்து நம்ம கலந்து பார்ப்போம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சஜஷன்ஸும் எங்களுக்கு நிச்சயம் வேணும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்டாக நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தொடர்ச்சியான வீடியோக்கள் அதோடைய ஃப்ரீக்வன்சி, அதோடைய ரீச்சை பேஸ் பண்ணி தொடர்ச்சியாக நாங்கள் குவாலிட்டியான வீடியோஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புத்தக அறிமுகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.